ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பருப்பு ரசம் வைக்க போகிறோங்க. அதுக்கு பாசிப்பருப்பு நிறைய எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டால் நல்லது, இல்லைன்னா போடாமல் வெறும் பாசிப்பருப்புலேயே வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா ஊற வச்சுட்டு அலசிட்டு பருப்பு ரசத்துக்கு எவ்வளோ தேவையான தக்காளி 2 தக்காளி போட்டு கொத்தமல்லி போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு, இந்த பருப்புக்கு தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ரசத்துக்கு எப்போ நுணுக்கிற மாதிரி மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா, பூண்டு, தக்காளி வேணாம், தக்காளி தான் நம்ம பருப்பு கூட ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இதை மட்டும் நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே இது 2 விசில் வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த பருப்போடு அந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எதில் ரசம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிங்க. 1 ஸ்பூன் வேணாம், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். திருப்பி அதை இப்போ தாளிக்க போகிறோம். நம்ம இதில் இப்போ திருப்பி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சதையும் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரசம் வந்து நல்லா ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வந்தோன்னே நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் போட்டுக்கணுங்க. அதிலையே ஊற்றிடணுங்க. அது கூட சேர்த்து இதையும் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்கணும். ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் நான். அதையும் நல்லா புளியை நல்லா வடிகட்டி புளி தண்ணியை ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ ஒரு எலுமிச்சை உள்ளனா எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நல்லா இது பண்ணி அலசி ஊற்றிட்டு இப்போ இவ்வளவுக்கு ரசம் வைக்கணும்னா இவ்வளோ ரசம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியில் திருப்பி நம்ம போட்டு இது பண்ணுற மாதிரி அதையும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக மேலே போட்டு கொஞ்சம் கொதி வரணும். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பருப்பு கூட நம்ம ஊற்றின மிளகு, ஜீரக பொடி, அப்புறம் இந்த தக்காளி, புளி தண்ணி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்ல மணமான சுவையான ரசம் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி கொதி வந்தால் போதும், பருப்பு ரசம் ரெடி ஆயிரும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை, இல்லை ஒரு அப்பளம் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பருப்பு ரசம் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.